வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாப்லோ நெரூடா எழுதின தி டிக்டேட்டர்ஸ் இந்த போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. போயமோடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மெல் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டெத்தை பற்றி சொல்கிறாரு. ஸ்மெல்லுனா இது ரொம்ப நல்ல ஒரு நறுமணம் கிடையாது. இது எதுலேருந்து வருதுன்னா இறந்தவங்களோட உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த இதை தான் அவர் இங்கே ஸ்மெல்லுன்னு சொல்லியிருக்காரு. இது எங்கேருந்து வருதுன்னா அந்த கரும்பு தோட்டத்துலேருந்து வருது. அதாவது நிறைய பேர் வெட்டி கொல்லப்பட்டு அந்த கரும்பு தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த வாசனை எப்படின்னா ஒரு மாதிரி மனசை நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு வாசனை. ஏன்னா இது ரத்தத்தோடையும் அந்த உடம்பு அழுகி போகிற அந்த வாசனை. அது எப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்கன்றத இருக்கிறவங்களுக்கும் ஒரு கஷ்டத்தோடு விளக்கக்கூடிய ஒரு வாசனை தான் அது. கரும்பு தோட்டத்தில் மட்டும் இல்லை, பனை மரம் இருக்கிற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அங்கும் வாயே திறந்து அவங்களுடைய விஷயத்தை வெளியில் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் கொல்லப்பட்ட நிறைய பேருடைய பொணங்களும் அங்கே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிக்டேட்டர் தான். டிக்டேட்டர்னால் சர்வதிகாரி. அதாவது அவர் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு ஆட்சி செய்கிறவங்கள நம்ம சர்வதிகாரின்னு சொல்லுவோம். இப்போது அந்த சர்வதிகாரி எப்படி இருக்காருன்னா யாராலும் தொட முடியாத ஒரு இடத்துல இருக்கார். அதாவது நம்ம அவரை பார்த்து ஏதோ கேட்கவோ பேசவோ இல்லை நம்ம குறைகளை சொல்லவோ முடியாத ஒரு தூரத்தில் இருக்கார். அதுவும் அவர் போட்டிருக்கிற ஆடையை பார்த்தா அவரை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அப்படியே படோடோமாக ஆடம்பரமான உடையில் தான் அவர் இருக்கார். அவரை விட பார்த்திங்கன்னா அவரோட அரண்மனை அது சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக ஆடம்பரமாக அலங்காரமாக, அதே சமயத்தில் அதை அங்கே வேலை செய்கிறவங்க அதை அவ்வளோ சுத்தமாக பரிமாறிச்சிட்ருக்காங்க. அந்த பராமரிப்பை பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் மாதிரி அது பார்க்கும்போது நல்லா அழகாக அது இப்போ ஒரு கடிகாரம் தப்பு செய்யாமல் சுத்தோடனே அந்த மாதிரி தான். ஆனால் அது இயற்கைக்கு எதிரானதாக இருக்குது. அதாவது மக்களுக்கு எதிரானதாக இந்த சர்வதிகாரி இருக்கார் அப்படின்றாரு. அந்த இடத்துல சர்வதிகாரோட கூட இருக்கிறவங்களுடைய சிரிப்பு சத்தம்லாம் அந்த அரண்மனையிலேருந்து அப்படியே எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வெளியில் இருக்கிறவங்களோட கஷ்டத்துலேருந்து எப்படி அவங்க விலகி அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே தினமும் யாராவது வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கைக்கும் இவங்க வாழ்க்கைக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த அடக்குமுறைக்கு உட்பட்டவங்க, அதாவது ஆளானவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதே அவங்கள ஆள்றவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஒருத்தரோட ஒரு வார்த்தை தொடர்பே இல்லாமல் இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி இறந்தவங்களோட வாழ்க்கை எப்படின்னா அவங்களோட துயரம் யார் கண்ணுக்குமே தெரியாது. எப்படி ஒரு மரத்தை நம்ம வளர்க்கணுன்னா ஒரு விதையை மண்ணில் போட்டப்புறம் அந்த விதை நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதோடைய கஷ்டம் நமக்கு தெரியாது, நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோமோ. அதே மாதிரி தான் இவங்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே தெரியாமல் இவங்க வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி யாருக்குமே தெரியாது, யாரும் கவனிக்கவும் போகிறதில்ல. அதே சமயத்தில் இந்த கஷ்டம் இப்போ வெட்டி புதைக்கப்பட்டவங்க நிற்க போகிறதில்ல, அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, இருட்டில் இருக்குது. இந்த வலி வெளியிலையும் யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது. ஆனால் எல்லா மக்களுக்கு மனதில் ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அந்த வெறுப்பு இன்னும் இறுக்கிக்கிட்டே போகுது. ஒரு நாள் அது பலமாக எல்லாரையும் தாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இதை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குட்டை அந்த தண்ணியே அதிலே இருந்து அந்த தண்ணி எப்படி ஒரு சாக்கடை ஆகுதோ அந்த மாதிரி ஒரு கெட்ட வாசனை வரக்கூடிய அளவுக்கு அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. இந்த அடக்குமுறை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கரப்ஷனும் இந்த டிகேவும் தான். அதாவது எல்லா தப்புமே செய்யக்கூடிய ஒரு சர்வதிகாரி அவங்கள ஆளும்போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். An odor has remained among the sugar cane. அதாவது அந்த கரும்பு தோட்டத்தில் எப்போதுமே அந்த வாசனை தான் இருக்கும். என்ன வாசனைனா a mixture of blood and body. அந்த உடம்போடைய அழுகின வாசனையும் உடல்களோடைய அழுகின வாசனையும் அந்த ரத்த வாசனையும் தான் எப்போதுமே இருக்கும். a penetrating petal that brings nausea. அதாவது அந்த பக்கம் போகும்போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு வரும்.
Between the coconut palms, the graves are full of ruined bones of speechless death rattles. அங்கே மட்டும் இல்லை, கரும்பு தோட்டத்தில் மட்டும் இல்லை, பனைமரம்லாம் இருக்கிற அந்த இடத்துலையும் போனாலும் நிறைய பேருடைய உடல்கள் வந்து அங்கே புதைக்கப்பட்டிருக்கு. எதுவுமே வந்து அவங்க சொல்லக்கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்காமல் கொல்லப்பட்டு இறந்துருக்காங்க. அவங்களுடைய குரல்கள், அவங்களுடைய வேதனைகள் கேட்கப்படவே இல்லை. The delicate dictator is talking with top hats, gold brands and collars. ஆனால் இவங்களெல்லாம் ஆண்டுட்டு இருந்த சர்வதிகாரி பேசிக்கிட்டு இருக்கார். எப்படின்னா நல்லா ஆடம்பரமாக ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு அவரோட பணக்காரத்தன்மையை வெளியில் காமிச்சிக்கிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. The tiny palace gleams like a watch and the rapid laughs with gloves on cross the corridors at times and join the dead voices and the blue mouths freshly buried. அவரோட அரண்மனை எப்படின்னா சின்னதாக இருந்தாலும் ஆடம்பரமாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு கடிகாரம் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து சுத்தமாக அப்படியே பளிச்சுன்னு பராமரிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லை, இந்த சர்வாதிகாரியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளோட சிரிப்பு சத்தமும் அந்த அரண்மனையில் எதிரொலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்த இறந்து போனாங்க இல்லையா, அதுவும் இப்போ கூட, அதாவது ஃப்ரெஷ்லி பரீட்னா தினந்தோறும் யாராவது இறந்து அவங்கெல்லாம் புதைக்கப்படுறாங்க. ஏன் வந்து அவங்க கரும்பு தோட்டத்துலேயும் பனைமரம் கீழேயும் புதைக்கப்படுறாங்கன்னா, அவங்க இறப்பு யாருக்குமே தெரியக்கூடாது, அவங்க குரல் யாருக்குமே கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிற விஷயம் யாரையும் எட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க கொல்லப்பட்டு இங்கே ரகசியமாக புதைக்கப்படுறாங்க. The weeping cannot be seen like a plant whose seeds fall endlessly on the earth, whose large blind leaves grow even without the light. இந்த இறந்தவங்களோட கண்ணீர் வந்து யாருக்குமே தெரியாது. எப்படி வந்து ஒரு செடி வளரும் போது அதோட விதை யாருக்குமே தெரியாது, ஆனால் அது மண்ணு கீழே நிரந்தரமாக இருக்கும். இவங்களுடைய இலைங்கள் கூட வெளிச்சம் கூட படாத அளவுக்கு வந்து அதாவது அந்த அளவுக்கு இவங்க இருந்ததே தெரியாமல் மறைக்கப்படுது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் மறைக்கப்படுது. Hatred has grown scale on scale. இப்போ வெறுப்பு எப்படின்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. Blow on blow in the ghastly water of the swamp with a snout full of ooze and silence. அந்த கோவம் எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் ஒரு குட்டையில் போட்டு அழுத்தப்படுறாங்க. அடுத்த அந்த வேதனை தாங்காமல் அவங்க மனசில் வந்து ஒரு வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.